ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவில் அந்த டீமன் ஜெனரல் வந்துட்டு ஈவிலையை தேடி பேரியர் உள்ளேருந்து வெளியில வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கனவு லோகத்துல இருக்கான். அங்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஃபைனலா பெயினை உணரக்கூடிய ஒரு டிசாஸ்டர் பீஸ்ட பார்த்துட்டேன். அதோட தலையை கிரஷ் பண்ணி என்னுடைய ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். பதிலுக்கு அவங்களும் தென்மா நான் சொல்றத கவனி, இந்த உலகத்துல ரிவெஞ்சை விட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. பதிலுக்கு அவன் வந்துட்டு என்ன சொல்றீங்க, டிசாஸ்டர் பீஸ்ட அழிக்கிறத விட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கா? உன்கிட்ட பவர் இருக்குன்னா அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம உன்னை சுத்தி இருக்கவங்கள பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ண. பதிலுக்கு அவனும் கத்திக்கிட்டே, அதெல்லாம் என்னால முடியாத. என் கண்ணு முன்னாடியே உங்களையும் அப்பாவையும் கொன்ன அந்த டிசாஸ்டர் பீஸ்ட என்னால மன்னிக்க முடியாத. நான் கண்டிப்பா அதுங்களை ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே வைப் அவுட் பண்ணுவேன். இதே நேரத்துல அவங்க அம்மாவும் நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இருங்க நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்ல, உடனே அவங்களும் மறையறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெறுப்புன டேக் ஓவர் பண்ண விடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க. இதே நேரத்துல அந்த இடமே மாறுது. உடனே அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வருது, இறந்தவங்களுக்காக அழுகுறியா, ரொம்ப வீக்கான கிரியேச்சரா இருக்க. உடனே ஹீரோவும் அந்த வாய்ஸை கேட்டுட்டேன், உனக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கோவப்பட அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது டெவில் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் லிங்கா அந்த இடத்துக்கு வர. உடனே நம்ம ஹீரோவும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சை லான்ச் பண்றான். ஆனா அந்த அட்டாக் வந்துட்டு அவன் மேல படாம ஊடுருவி போகுது. உடனே லிங்கா வந்துட்டு அமைதியாரு, நீ திரும்பவும் அந்த பெயினை ஃபீல் பண்ணுவான்னு சொல்ல, பதிலுக்கு இவனும் என்ன ஆனாலும் சரி உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து எழுந்துக்கிறான். இதை பார்த்து இபேரியாவும் ஒரு வழியா நீ தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான், என்னோட ஹீலிங் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள இவன் எக்ஸைட் ஆகும் போதெல்லாம் என்ன ஹக் பண்ணிக்கிறான் எப்பவும் போல. சரி அது இருக்கட்டும், நான் நாக் அவுட் ஆகி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்க, பதிலுக்கு அவனும் எனக்கு தெரிஞ்சு 3 hours இருக்குன்னு சொல்ல, அப்படின்னா இது டே 2 ப்ராஃபஸியுடைய 2வது நாள். ஜோஷுவாவும் எய்டனும் சேஃபா இருக்காங்களான்னு கேட்க, பதிலுக்கு அவனும் அதுக்கப்புறம் எந்த ஒரு டிசாஸ்டர் பீஸ்டும் வரலன்னு சொல்றான். உடனே டென்மா வந்துட்டு அது ட்ரீமா இருந்தாலும் அவன் சொன்னது என் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கேன், இதுக்கு மேலேயும் என்னால சும்மா படுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அந்த ரூம் விட்டு வெளியில போக, கமாண்டர் பேக்கப் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் வரல, பேசாம ஜோஷ்வா கிட்ட போய் இதை கேட்கலாம். உடனே இபேரியாவும் அந்த உல்ஃபுடைய பேர் என்னன்னு கேட்க, ஓ உனக்கு தெரியாதுல்ல, ஷிகிகாமி யூசர் வந்துட்டு அவங்களுடைய ஷிகிகாமிக்கு ஒரு நேம் வைப்பாங்க, உனக்கு வேணும்னா சொல்லு, ஒரு நல்ல நேமா நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் ஷிகிகாமி யூசர் இல்லைன்னு சொல்ல, பதிலுக்கு இபேரியாவும் சே அதுக்கு நேம் வைக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறப்போ, உடனே ஜோஷுவாவும் அந்த அயன் குளம் கிட்ட நின்னுட்டு, கொடோமா பேண்டேஜ் உன்னை இந்த அளவுக்கு ஹீல் பண்ணாத, இதை வச்சு பார்த்தா ஃபைனலா இபேரியா வந்துட்டு அவனுடைய ஹீலிங் ஸ்கில்ல யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. இதை கேட்டு டென்மாவும் எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஸ்கில் யூட்டிலைஸ் பண்ணதே இல்ல, அப்ப நீ ஒரு ஹீலரான்னு கேட்க, பதிலுக்கு அவன் வந்துட்டு என்னால அட்டாக் பண்ணவும் முடியும் ஹீல் பண்ணவும் முடியும். உடனே ஹீரோ வந்துட்டு நான் மயங்கினதுக்கு அப்புறம் யாராச்சும் அவேக்னஸ் இந்த இடத்துக்கு வந்தாங்களான்னு கேட்க, பதிலுக்கு அவனும் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன ஆச்சுன்னு கேக்குறான். கமாண்டர் வந்துட்டு ஹெல்ப்புக்காக அவேக்னஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு, நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் ஆச்சு, இன்னுமே இங்க யாரும் வரலங்கிறப்போ, பதிலுக்கு ஜோஷுவாவும் இந்த பிளேஸ் வந்துட்டு டீப் ஃபாரஸ்ட் உள்ள இருக்கு, இபேரியாவுடைய கைடன்ஸ் இல்லைனா நீ இந்த இடத்த ரீச் பண்றதுக்கே ரொம்ப நாளா இருக்கும். நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ பேட் ஃபீலிங் வந்துட்டு இருக்கு, ஏதோ ஈவில் வந்துட்டு நம்மள நோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதே நேரத்துல காட்டுக்குள்ள 3 அவேக்னஸ் வந்துட்டு இருக்காங்க, இவங்க தான் நம்ம டென்மா எதிர்பார்த்துட்டு இருக்க பேக்கப்ஸ் நினைக்கிறான். உடனே ஒரு சாமுரை சோல்ஜரும் தொபிஷி இன்னும் எவ்வளவு நேரத்துல அந்த இடத்த ரீச் பண்ணுவோன்னு கேட்க, பதிலுக்கு அவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த இடத்துல இருப்போம்னு சொல்ல, இந்த டாஸ்கை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா 3rd கிளாஸ் சேவியரா மாறிடுவோம். பதிலுக்கு இன்னொருத்தனும் இந்த அளவுக்கு டேலண்டான ஒரு கிராஃப்டர் வந்துட்டு எதுக்கு இவ்வளவு தூரத்துல இருக்கணும் அப்படிங்கிறப்போ, அப்ப அவங்க கூட வர ஒரு பொண்ணும் நிறுத்துங்கன்னு சொல்ல, பதிலுக்கு அவனுங்களும் ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சர் சென்ஸ் பண்ணியான்னு கேட்க, அப்ப அவங்களுக்கு எதிர்க்க 2 பேர் இருக்காங்க, அது டிசாஸ்டர் பீஸ்ட், எல்லாருமே ரெடி ஆகுங்கன்னு சொல்ல, அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றாங்க. உடனே அந்த ஃபிளேம் கிங்கும் நீங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்க, நாங்க போற அதே இடத்துக்கு தான் போறோம்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஃபிளேம் கிங் வந்துட்டு அந்த சாமுராய் பர்சனை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எரிச்சிடுறான். என்னுடைய ஒரு ஃபயர் பாலே இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுதுன்னா இந்த ஹியூமன்ஸ் அவ்வளோ வீக்கா. இதே நேரத்துல அவன் பக்கத்துல இருந்த அந்த ஒயிட் ஓனியும் ஒரே பஞ்ச்ல அங்க இருக்கிறவனை டிஃபீட் பண்ணிடுது. இதை பார்த்த அந்த பொண்ணும் பயத்துல இங்க நியர்பைல பேரியரே இல்ல, எப்படி நீங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்க, பதிலுக்கு அந்த ஃபயர் கிங்கும் ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். உடனே அவன் கையில ஃபயர் பால வர வைக்க, இதை பார்த்து அந்த பொண்ணும் பயத்துல கண்ணை முடிக்குது. உடனே அவனுக்கு பின்னாடி வந்த ஜென்ரலும் அவளை கொல்லாதன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் அந்த இடத்துல ரொம்ப வருஷமா இருந்து எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, கொஞ்ச நேரத்துக்கு என்னை இன்டர்ஃபியர் பண்ணாம இருங்க, நான் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே அந்த ஃபிளேம் கிங்கை சுத்தி கிறிஸ்டல்ஸ் வர ஆரம்பிக்குது. உடனே ஜென்ரல் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் என்னுடைய ஆர்டரை இக்னோர் பண்ண
அதோடைய கான்சிக்வன்ஸ் இதை விட மோசமா இருக்கும். பதிலுக்கு அந்த ஃப்ளேம் கிங்கும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ப்ளீஸ் என்னை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே ஜென்ரலும் அவனை ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இறந்து போயிருப்பேன். இதை பார்த்த அந்த பொண்ணும் அப்ப என்ன உயிரோட விட்டுருவாங்களான்னு நினைக்க உடனே ஃப்ளேம் கிங் வந்துட்டு நமக்கு கொடுத்த ஆர்டர் படி அந்த டார்கெட்டையும் ஈவில் ஐயுடைய ஓனரையும் நம்ம கில் பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த பொண்ணும் அவங்கள மாதிரியே ஸ்பெஷல் பவர் வச்சிருக்கலான்னு கேட்க பதிலுக்கு அந்த ஜென்ரலும் அப்படிலாம் ஒன்றும் இல்ல, லிங்கா எனக்கு கொடுத்த நியூ எபிலிட்டிய டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த நிமிஷமே ஒரு ஷேடோவை அந்த பொண்ணுக்குள்ள செலுத்துறான். அடுத்த நிமிஷமே அவளும் விழுந்துட இதை பார்த்த ஃப்ளேம் கிங்கும் இதுக்கு நானே அவளை கொண்டிருப்பேன்னு சொல்ல பதிலுக்கு ஜென்ரலும் அவ இன்னும் சாகல. இந்த ஸ்கில் மூலியமா நம்மளால ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க லிங்காக்கு சர்வெண்டா மாறிடுவாங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னில இருந்து அவ நம்மளுடைய சைடு. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு ஜென்ரல் உங்க ஆர்டருக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் உன்னோட ஐடென்டிட்டிய ஹைட் பண்ணிட்டு ஹியூமனுடைய கம்யூனிட்டியிலேயே லிங்கா இடத்துல அப்பியர் ஆகிற வரைக்கும். பதிலுக்கு அவ வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன்னு சொல்ல இன்கேஸ் உன்னுடைய டீம் எங்கன்னு கேட்டாங்கன்னா வர வழியில டிசாஸ்டர் பீஸ்ட் அட்டாக் பண்ணிச்சு, எல்லாருமே டெஸ்ட்ராய் ஆயிட்டாங்க, அதுல சர்வைவ் ஆனது நீ மட்டும்தான் சொல்ல போறான். இப்போ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இதை பார்த்த ஃப்ளேம் கிங்கும் இவங்களை நம்ம டீம்ல ஜாயின் பண்ணது ஓகே தான், ஆனா எதுக்காக வீக்கான பர்சனை சூஸ் பண்றீங்க? பதிலுக்கு ஜென்ரலும் இவ மட்டும் இல்ல இன்னும் 10,000 பேரை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், அதுல நிறைய வீக்னஸும் இருக்காங்க. லிங்கா இந்த இடத்துக்கு வரும்போது இவங்க குரூஷியலான ரோலை பிளே பண்ண போறாங்க. சரி பேசினது போதும் நம்ம போலான்னு சொல்ல இதே நேரத்துல ஜோஷுவாவை காட்டுறாங்க. பேக்கப் டீம் வரத்துக்கு லேட் ஆகுறதுனால இந்த அயன் கோலமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இது லெவல் 30. இதை பார்த்த இபேரியாவும் எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீயும் டென்மாவும் இங்க தானே இருக்கீங்க. உடனே ஜோஷுவாவும் டென்மா எங்கன்னு கேட்க அவன் வேர் ஹவுஸ்க்கு போயிருக்கான். அப்பாவை மீட் பண்ண ஏதோ கிரிட்டிக்கல் கிறிஸ்டலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா. உடனே எய்டன் வந்துட்டு என்னது டிசாஸ்டர் பீஸ்ட் கூட சண்டை போடும்போது கிரிட்டிக்கல் ஹிட்டை லான்ச் பண்ணியா, உன்னோட கிரிட்டிக்கல் ரேட் என்னன்னு கேட்க நான் சண்டை போடும்போது 3% இருந்துச்சு, அந்த டிசாஸ்டர் பீஸ்டை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரேட் பர்சன்டேஜ் 4 ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாச்சு, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்டேட்டுக்கு போனேன். இது எல்லாமே அந்த கிரிட்டிக்கல் கிறிஸ்டலுடைய எஃபெக்டான்னு கேட்க இதை கேட்டு அவரும் உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே உன்னால உணர முடியுதுன்னா உன்னோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். உடனே அவரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீ போன அந்த ஸ்டேட்டை ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்து மேல நீ ஃபுல் ஃபோக்கஸா இருக்கும்போது இந்த ஸ்டேட்குள்ள போவா. இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஒரு பெயிண்டர் வந்துட்டு சாப்பிடுறத கூட மறந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த ஒர்க்ல முழுகி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல என்ன நடக்கிறதும் கூட தெரியாம இருப்பாங்க. இதே மாதிரி அவேக்னஸ் ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்களுடைய ஃபோக்கஸ் கெயின் ஆகும், அவங்களுடைய சென்ஸ் வந்துட்டு ஷார்ப் ஆகும். இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே எனக்கு சொன்னதில்ல. உடனே அவர் வந்துட்டு எல்லாராலையும் அந்த ஸ்டேட்குள்ள போயிட முடியாது, அந்த பர்சன் கேப்பபிளா இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் லக்கும் இருக்கணும். நானே அவைக்கனாக்கி 2 வருஷம் கழிச்சு தான் அந்த ஸ்டேட்குள்ள போனேன், ஆனா நீ அவைக்கனாக்கி 1 மாசத்துலயே அந்த இடத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கேன். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய மானா சென்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான மானாவை சென்ஸ் பண்ண கண்டிப்பா இது கமாண்டர் அனுப்புன காட்ஸ் கிடையாது, ஏன்னா இதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க உள்ளே இருங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு வெளியில ஓட நான் அந்த பேரியரை க்ளோஸ் பண்ணிட்டேன். புதுசா எந்த பேரியரும் வரல. எனக்கு தெரிஞ்சு நான் இமேஜினேஷன் பண்றேன்னு நினைக்கிறேன். வெளியில போய் பார்த்தா அங்க இபேரியாவும் ஜோஷுவாவும் இருக்காங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் நான் பயங்கரமான மானாவை ஃபீல் பண்ண ஒரு வேலை டிசாஸ்டர் பீஸ்ட் தான் வந்துருச்சுன்னு நினைச்சேன். உடனே இபேரியாவும் சிரிச்சுக்கிட்டேன், புதுசா எந்த பேரியரும் வரல, அது மட்டும் இல்லாம நாங்க அயன் கோலமா ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த அயன் கோலம் எங்க இருந்து பறந்து வந்து விழுது. இதை பார்த்த டென்மாவும் ஜோஷுவாவும் அட்டாக் பண்ண ரெடியாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அந்த 3 பேர் தான். உடனே ஃப்ளேம் கிங் வந்துட்டு நம்மளுடைய ஆப்போனன்ட் வெறும் 3 பேர் தானா, இது ரொம்ப சீக்கிரத்துல முடிய போகுதுன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.